It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கல்யாண மாலை அப்படிங்கிற விதை விழுந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. ஏகப்பட்ட கனிகள், பூக்கள், காய்கள், நிழல் என்று ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய விருட்சம் வளர்ந்த பிறகு கூட அந்த விதையை நாம் மறக்க முடியுமா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், மனசு அப்படிங்கிறது நினைவுகளினுடைய கூட்டம். மனசுக்குள்ளே எத்தனையோ விஷயங்களை நாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை மறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி ஒரு பேச்சரங்கத்தை நாம் தொடங்கியிருக்கோம். எதுக்காக மறக்கக்கூடாது? ரெண்டு விஷயந்தான். நல்ல விஷயங்களை சொல்லி அடுத்தவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு. அடுத்ததாக ஏதாவது ஒரு பேராபத்து நிகழ இருந்தால் பழைய விஷயங்களை கிளறி பார்த்து, ஓ அந்த நேரத்தில் நாம் இப்படி செஞ்சுருக்கோம், நாமும் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு யோசிப்பதற்காக. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களை மேடைகளை விடுங்க, வீட்டில் பேசிட முடியுமா? அம்மா ஆரம்பிச்சிட்டியா? உன் பழைய கதையெல்லாம் மூட்டை கட்டிவியுமா? நீ எதுக்குமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு வீடுகளில் ஆரம்பித்து ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்ன உடனேயே ரொம்ப பெருசாக 25 வயசு 30 வயசு பொண்ணுலாம் இல்லைங்க, ஒரு 10-12 வயசு குழந்தையிலே சொல்ல ஆரம்பிச்சிடுது. அப்போ நாம் அதை எங்கே பேசுறது? ஒன்று வீட்டில் பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் பேசலாம் அப்படின்னு நினச்சா பள்ளிக்கூடங்களில் நல்ல விஷயங்களை பேசினாலே தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. அப்போ எங்கே தான் பேசுறது? இருக்கே கல்யாண மாலை மேடையில் பேசலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேத்திக்கு ஆரம்பித்த யூடியூப் சேனல் ஒரு 1000 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க மீடியாஸ் வரைக்கும் இன்றைக்கி எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு சென்சேஷ்னல் கண்டென்ட் வேணும், ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் வேணும். ஏன்னா அப்போ தான் வியூஸ் கிடைக்கும். அப்போ அதை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்மள மாதிரி சில பேரான இந்த வேலையை பண்ணிகிட்டே தானே இருக்கணும். அதை ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உடம்பு வருது அப்படின்னா டாக்டர் இருக்காருங்க, நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பில் வேண்டாத பாக்டீரியாஸ் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறது. ஆனால் அப்போ என்ன ஆகும், நல்ல பாக்டீரியாஸும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அதுக்காக தான் உடனே ஒரு விட்டமின் மாத்திரை கொடுத்து எதையோ கொடுத்து சரி பண்ணுவாங்க. அப்படித்தான் நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் எதுக்காக போடுறாங்களாமா,
நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக நெகட்டிவாக சொன்னால் தானேங்க பாசிட்டிவ் புரியும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் இல்லாததை சொல்கிறாங்களாமா. ஆனால் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசு மறத்து போய்டுறது. நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் அழிவது போல் நம்ம மனதிற்குள் இருக்கும் நல்ல விஷயங்கள் அழிந்து போய் விடுகின்றன. அப்போ அதுக்கு ஒரு விட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் கல்யாண மாலை அப்பப்போ இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். பழைய விஷயங்களை பேசுகிறதுனால என்னென்ன நடக்கும்? ஒன்று, நாமே புதுப்பிச்சுக்கிறதுக்கு. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு. மனசு இதெல்லாம் மறக்கக்கூடாது. அதுதான் மறக்க மனம் கூடுதில்லையே என்பது இன்றைக்கான நம்முடைய தலைப்பு. இந்த தலைப்பில் 4 அறிஞர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் பேச இருக்கின்றேன். ஒரு வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த 4 பேர் வரணும்னு சொல்கிறோம். அந்த 4 பேர் யார்? நம்முடைய பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த 4 பேர். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை விதைச்சிருப்பாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு 1,00,000 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 குடும்பங்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும். அண்ணன் தம்பியும் அடிச்சுட்டு சாவாங்க, இல்லை வேறு பிரச்சனைகள், அப்பாக்கும் பிள்ளைக்கும் தகராறு இருக்கும். ஆனால் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் அந்த 1000 குடும்பத்தை பற்றி மாத்திரமே இருப்பதனால் சமூகமே இப்படி கெட்டு போய்விட்டதோ என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லை. 99,000 குடும்பங்களில் என்ன நடக்கிறது? நாம் படித்து முன்னேறுவதற்காக பணம் தந்து உதவிய பெரியப்பா, உடம்பு முடியாத போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ கவலைப்படாதரா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அத்தை. அதே மாதிரி நாம் ஏதோ ஒரு 10 நாள் வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கிராமத்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்த்துட்ருக்கிற தாத்தா பாட்டி. ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கையில் இருக்கிற சொற்ப காசை எடுத்து கொடுத்த சித்தப்பா. இப்படி 99,000 குடும்பங்களில் உறவினர்கள் நமக்கு உதவி இருக்கின்றார்கள். அந்த உறவினர்களின் உதவியை நாம் மறந்து விட்டால் நன்றி மறப்பது நன்றன்றல்லவா? அதை பற்றித்தான் நம்ம பேச இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நான் பேச போகிறது என்னுடைய வாழ்க்கை பற்றியது. இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டில் நான் என் பாட்டியை பற்றி பேசுகிறேன்னா உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருந்திருப்பார். இப்படித்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் யாரோ ஒருத்தர் உதவி செய்து அவர்கள் மூலமாகத்தான் நாம் முன்னேறி இருப்போம். அப்போ நாம் அதை பொருத்தி பார்த்துக்கணும். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் யார் இருந்தாங்க. அதனால் அவரவர்கள் சொந்த கதையை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 1946 எங்கள் அம்மா பிறந்த வருஷம். எங்கள் அம்மா இதோ வந்திருக்கா, 80 வயசு ஆப்போகிறது எங்கள் அம்மாவுக்கு. என்னுடைய பாட்டிக்கு அப்போ 26 வயசு. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்பொழுதே என்னுடைய தாத்தா இறந்து போயிட்டார். அப்படி தாத்தா இறந்து போன உடனே நல்ல குலைஞ்சு தான் போயிடுவாங்க. ஆனால் 3 மாதத்தில் என்னுடைய பாட்டி ராஜலக்ஷ்மி சிலிர்த்து எழுந்தாள். என்னுடைய பொண்ணை நான் தான் காப்பாற்றுவேன், இதுக்காக நான் என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னா. 80 ஆண்டுகளுக்கு முன்பு சமூகம் எந்த கட்டுக்கோப்பில் இருந்திருக்கும், சமூகம் எப்படி சென்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நீ இப்படி நினைக்கிறியா, நீ என்ன செய்யணுமோ செய், உனக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று பாட்டியினுடைய மைத்துனர் குடும்பம் திருமதி ஜானகி, கணபதி ஐயர் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு பாட்டியினுடைய சகோதரர்கள் குஞ்சிதபாதம், பாலசுப்ரமணியம் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் என்ன ஒரே ஒரு பொண்ணை வச்சுட்டுருக்க, இது என்ன பெரிய விஷயம், 16 வயசு ஆனால் கல்யாணம் பண்ணி தரப்போற, அவளுக்கு நாங்கள் உதவி பண்ண மாட்டோமா, நீ மாட்டிலையும் பேசாமல் வீட்டில் இரு, உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிடுரு அப்படின்னு சொல்லாமல் நீ என்ன செய்ய வேண்டுமோ செய், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் உதவிய உறவினர்களின் கரு. கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம். மறக்க மனம் கூடுதில்லையே. உதவிய உறவினர்கள் பற்றி திருமதி வீரா நாகராஜன் தொடர்கிறார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா குமார், அம்மா சரஸ்வதி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். நான் வன்னியர் உட்பிரிவு, சரி, செங்கற்பட்டு மாவட்டம் புக்குத்துறை, சரி, இதே கிராமத்தை சேர்ந்தவன். சரி, பையன் பாலாஜி. இவனுக்கு நல்ல படித்த பொண்ணா, சரி, வேலைக்கு போனோம் பரவாயில்ல, போகணும் பரவாயில்ல. ஓகே.
சொல்லுங்கம்மா. ஒரு பொண்ணு 2 பையன். சரி. இவன் ஃபர்ஸ்ட் பையன். ஓ. இன்னொரு பையங்கிறான். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. மருமகள் எப்படி வேணும்? மருமக நம்ம பொண்ணு மாதிரி இருந்தா பொண்ணு மாதிரி வேணும் இல்லையா? அதே மாதிரி கிடைப்பாங்க, அவ்வளோதான். நல்லா தான் கேட்டீங்க பாலாஜி. டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுக்கிறேன். சரி. B4G பிரைவேட் லிமிடெட் படாலங்குடி ரோட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். சரிப்பா. ஒய்ஃப் எப்படி வேணும்? அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கணும் சார். சரி. எங்களுக்கு இடம் வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்குது. ஓகே. அதில் நாங்கள் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். எக்ஸலண்ட். வரவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட படிச்சிருந்தா எதிர்பார்க்குறோம் சார். கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும் பொண்ணா இருந்தா? ஒரு டிகிரி என்ன படிச்சிருந்தா போதும் சார். அப்படி இருந்தால் போகிறோம். சரி, நிச்சயமா நல்ல மருமகள் வருவாங்கம்மா. சிறந்த மனைவி உங்களுக்கு கிடைக்கணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். கே பாலாஜி, வயது 29, DMA முடித்தவர், சூப்பர்வைசராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11011369. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் காவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 968788. MA மேலும் B.Ed முடிச்சிருக்கிறாங்க. செங்கல்பட்டில் கிராஜுவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. காவ்யாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கர நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. kalyanamali.comல இவரது பதிவு எண் 939370. B.Com மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரீமேரேஜுக்காக பெண் தேடிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சங்கர நாராயணனுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 30. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் B.Com மேலும் MBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 28 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி கோவையில் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. கோவை போப் காலேஜ் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம். மறக்க மனம் கூடுதில்லையே, உதவிய உறவினர்கள் பற்றி தொடர்கிறார் திருமதி மீரா நாகராஜன். 1946 பாட்டி உடனடியாக ஒவ்வை ஹோமில் போய் சேர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் என்பதற்காக சிஸ்டர் சுபலக்ஷ்மி ஆரம்பித்த ஒவ்வை ஹோமில் போய் பாட்டி சேர்கின்றார். பாட்டி படிக்க போயாச்சு. எங்கள் தமிழ் பண்டிட்டுக்கு படிக்க போயிருக்காங்க. எந்த வயசில்? 26 வயசில். அந்த வயசில் அவங்க படிக்க போகிறாங்க. அந்த மைத்துனர் சொன்னார் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன்னு. அவரும் அவருடைய மனைவியும் குழந்தையை பார்த்து கொள்கின்றார்கள். அந்த குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறத அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த அண்ணா என்ன பண்ணார்? இந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதை தவிர ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். ஏன்னா இத்தனை வருத்தங்களுக்கு இடையே ஒருத்தர் போய் படிக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். நீங்கள் நம்பினா நம்புங்க, விட்டா விடுங்க. என்னுடைய மாமா தாத்தா அவர் இருந்தது மேற்கு மாம்பலத்தில்.
அந்த மேற்கு மாம்பலத்திலிருந்து அன்றைக்கு திருவல்லிக்கேணி வரை தினந்தோறும் பஸ்ஸில் பயணித்து பாட்டியை சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறி அவருக்கு வேணுங்கிற வீட்டில் பண்ண ஒரு உப்புமா ஏதோ ஒரு குழக்கட்டை எதையோ கொண்டு போய் கொடுத்து மனசு வருத்தப்பட்டுறக்கூடாது ராஜலக்ஷ்மி, அவள் மனசு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தினந்தோறும் சென்று பார்த்து கொண்டார். ஏதாவது யோசிக்க முடியறதா இன்னைக்கு நம்மால்? அப்படி பார்த்து கொண்டதால் என்ன நடந்தது? பாட்டி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தாங்க. சாரதா வித்யாலயா பள்ளிக்கூடம் அவரை அரவணைத்து கொண்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக என்னுடைய பாட்டி வேலை செய்தார். அதற்கு பிறகு 3 தலைமுறை 4 தலைமுறையாக பாட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு யார் காரணம்? அந்த மாமா தாத்தாவும் என்னுடைய பெரிய தாத்தாவும் காரணம். என்ன பண்ணாங்க? பாட்டி படிக்க வச்சாங்க, பாட்டி டீச்சர் ஆனாங்க. அந்த பாட்டி டீச்சர் ஆன பிறகு அம்மாவிற்கு கல்யாணம், நாங்கள் 4 குழந்தைகள். அந்த காலத்துலலாம் எல்லாருடைய வாழ்க்கையின் மாதிரி தான், ஒரு நடுத்தர குடும்பம். அப்பா வந்து ரயில்வேல கிளர்க்காக இருந்தார். அவரால் என்ன முடியும்? எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு போட்டு ஒரு ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஆனால் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாங்கள் விரும்பியதை வாங்கி கொடுத்து நல்ல பள்ளிக்கூடத்தில் எங்களை படிக்க வைத்து, அது மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து, வாழ்க்கைனா இப்படி தான், ஒழுக்கத்தை மீறி நீ போகக்கூடாது, எத்திக்ஸை மாற்றி நீ எதுவும் செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஒரு போதனையாக அல்லாமல், கல்வியாக அல்லாமல், தன் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார் என்னுடைய பாட்டி. அப்படி பாட்டி வாழ்ந்ததுனால் என்னுடைய அம்மா அதே லைனில் வந்தாங்க. ஆனால் அந்த விதை பாட்டி போட்டது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா, என்னுடைய பெண்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. இருந்தாலும் போன மாதம் என் பொண்ணு வந்துட்டு போனால் வேற ஒரு விஷயத்துக்காக, அடுத்தது அவளோட கசின் கல்யாணம். எல்லாரும் கேட்டாங்க, அது எப்படி நீ திரும்பலாம் வர முடியுமா? இல்லை உறவுன்னா விட்டு கொடுக்க முடியுமான்னு 1 வாரம் வந்துட்டு போனா கல்யாணத்துக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி உறவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள், நமக்காக யோசிப்பார்கள். இது எங்கள் மாமாவோட லைஃப்லாம் வந்து அதோட முடிஞ்சிடுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து, மாமானா யார்? மாமா தாத்தா. அவர் எங்கள் அம்மாவுக்கு பண்ணார், பாட்டிக்கு பண்ணார், அப்புறம் எனக்கு. நான் ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ரொம்ப அன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு வந்து ட்ரிப்ளிகேன் போனது மாத்திரம் இல்லை, அங்கே அப்புறம் நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் செட்டில் ஆகி அங்கேயே இருந்தபோது கூட தினந்தோறும் 1 கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய சகோதரி மகளையும் வந்து பார்த்து விட்டு போவார். தினம் வருவார். இப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது ஒரு தடவை வந்து எனக்கு ரொம்ப சீரியஸாக அம்மா போட்டித்து. ரொம்ப அப்படியே எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, அவள் முகத்தில் ஒரு தழும்பு இருக்கக்கூடாதுன்னு உயிரை கொடுத்தா. வேப்பலை அரைக்கிறது, என்னத்தையோ பண்ணுறது, ஏதோ பண்ணி எப்படியோ காப்பாற்றுறேன், என் பேத்தி மூஞ்சி அப்படியே பளபளன்னு ஆகணும் அப்படின்னு. பாட்டி யோசிச்சதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா பாட்டி கூடவே இருந்தாங்க. ஆனால் அந்த மாமா தாத்தா சொன்னேன்ல, அவர் தினந்தோறும் 2 இளநியை கையில் தூக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் நடந்து வருவார். எதுக்காக அப்படின்னா, 2 இளநீ என்ன பெரிய விஷயம், ஒரு 50 இளநீ வாங்கி போட முடியாதான்னு? முடியாது, பணம் அவ்வளோதான் இருக்காது. வாங்கி போட்டால் அடுத்து இருக்கிற தம்பி தங்கைகள் சாப்பிட்டு போயிடுவாங்க, அவளுக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு இவ்வளவு தான் வசதி. அந்த வாங்கிட்டு தினம் நடந்து வந்து எனக்கு அந்த 2 இளநியை கொடுத்துட்டு நான் குடிக்கிறேனான்னு பார்த்துட்டு போவேன். என்னுடைய தங்கையினுடைய பேத்தி அவன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் அவருடைய எண்ணம். அப்படியாகத்தான் அந்த குடும்பமாக பாரம்பரியமாக நம்முடைய உறவு அப்படிங்கிறது வளர்ந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய நம்ம கண்டென்ட் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க, இந்த ஜோசியம் ஜாதகம் நிறைய இருக்குது. ஒன்று, அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுறது, அவங்க வீட்டினுடைய பெட்ரூமுக்கு மூக்க நுழைக்கிறது இல்லை, அப்படியே ஃபுல்லாக நுழைச்சிக்கிறது. இல்லைன்னா 2வது விஷயம் வந்து என்ன தெரியுமோ தெரியாதோ ஜோசியம் சொல்கிறது. ஜோசியம் பொய்ன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக அது உண்மை. ஆனால் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சென்சேஷனலாக நியூஸ் போடணுங்கிறதுக்காக பெண்ணின் சாபம் பெற்ற கன்னிராசி, இதுதான் தலைப்பு. யாருக்குமே உதவக்கூடாத மீனராசி, அது மோகன் சார், அவர் உதவிட்டே இருப்பார். ஆனால் சொல்கிறது என்னென்னா, யாருக்குமே உதவக்கூடாத மீனராசி. அது உள்ளே போய் நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாம் யாருக்கும் உதவக்கூடாது, சரி, நமக்கு இந்த ஒரு நிலைமை வந்தால் நமக்கு யார் உதவுவாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்படி நாம் ஒருத்தருக்கு கொடுத்தா தானே அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அப்படி அடுத்தவர்களுக்காக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புன்னா செய்யணும். உடம்புன்னொடனே என்னுடைய மாமியார் ஞாபகம் வருது. மாமியார் வந்து காமாட்சி, அவங்களும் 95 வயசு இருந்து, எங்கள் குடும்பத்தில் பெண்கள்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்போம். உடம்பு அப்படின்னோடனே எங்கள் மாமியாரை நான் மறக்கவே முடியாது. யார் வீட்டில் பிரசவம்னாலும் எங்கள் மாமியார் போய் முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அந்த ஏதாவது பிரச்சனை வந்து அடுத்த ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறது, அவங்களுக்கு பத்தியம் சமைச்சு போடுறது. அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து, நான் கேட்டேன் எங்கள் மாமியார்கிட்ட, ஏம்மா அவள் வீட்டில் தான் எல்லோரும் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லைம்மா,
நான் வந்து இவங்கெல்லாம் இருந்தது வந்து திருவாரூரில், உங்களை அதெல்லாம் நிறைய கதை நாங்கள் பேசியிருக்கோம். அந்த மாதிரிலாம் அந்த ஊர்களில் இருக்கும் பொழுது நட்ராஜன் சார் வந்து வேலைக்காக சின்ன வயசுலேயே வெளியில் வந்துட்டார். மோகன் சாரும் அதே மாதிரி படிச்சுட்டு ஏதோ வேலை தேடிட்டு, ஏன்னா ரொம்ப சாதாரணமான குடும்பம். நாகராஜன் சார் அவங்களோட சிஸ்டர் அவங்களாம் சின்னவங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என் மாமனாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும்பொழுது அவருடைய எங்கள் மாமனாரினுடைய அண்ணன் மகன் கிருஷ்ணமூர்த்தின்னு, அவர் இன்றைக்கும் இருக்கார், 95 வயசாகுது. அவர் என்ன பண்ணுவாராம், உடனடியாக எங்கள் மாமனார் அழிச்சிட்டு எங்கள் மாமியாரையும் அழிச்சுட்டு தஞ்சாவூரில் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அங்கேயே இருந்து பார்த்துப்பறான். இது பண்ணதுங்கிறது அவருடைய கடமை, அவர் பண்ணார். ஆனால் என் மாமியார் திரும்ப திரும்ப சொல்வா, என்னன்னா நமக்கு ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா நாம் எப்படிமா அடுத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அதனால் தான் சொல்கிறேன், உதவி என்பது அது இன்ஃபெக்ஷியஸ். நாம் ஒருத்தருக்கு செஞ்சோன்னா அவங்க 10 பேருக்கு செய்வாங்க. அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும். தனித்தீவாக நாம் வாழ வேண்டாம். நான், என் மனைவி, என் குழந்தைகள் என்பது பிற்காலத்தில் நானும் என் மனைவியும் என்று மாறும். அதை தாண்டி நான் மாத்திரம் என்று கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த சமூகத்தில் நமக்கு உதவுகின்ற, நமக்கு நன்மை செய்கின்ற, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த உறவினர்களை மதிப்போம். உதவிய உறவினர்களுக்கு அவ்வப்போது சென்று என்ன முடியுமோ அதை செய்வோம். அது அடுத்த தலைமுறைக்கும் பரவும் என்று கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் உதவிய உறவினர்கள் என்ற தலைப்பில் நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தந்த திரு மோகன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உறவினர்கள் அப்படின்னு பேசிட்டோன்னா உறவினர்களை மறந்தாலும் மறப்போம், ஊரை நாம் மறக்க மாட்டோம். ஏன்னா எங்கே அமெரிக்கா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஊரோட திருவிழா, அதனுடைய பண்டிகைகள், அதை நாம் மறக்கிறதே கிடையாது. அதனால தான் பல பேர் தன்னுடைய பேரில் ஊரை வச்சுருக்காங்க. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும், சங்கர சுப்பிரமணியம் என்ற பெயர் யாருக்கு தெரியுமோ, கீழாம்பூர் என்ற பெயர் அனைவருக்குமே தெரியும். பேராசிரியர் ஞான சம்பந்தம் சொல்வார், கலைமகள் தான் அனைவருக்கும் ஆசிரியர், ஆனால் கலைமகளுக்கே ஆசிரியர் கீழாம்பூர் என்று கூறுவார். அப்படிப்பட்ட கீழாம்பூர் அவர்கள் வாழ்ந்த ஊர் பற்றி பேச வருகிறார். நன்றி, வணக்கம். கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் கல்யாண மாலை பேச்சரங்கம். மறக்க மனம் கூடுதில்லையே, வாழ்ந்த ஊரை பற்றி திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் பேசுகிறார். அடுத்த வாரம் நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டினுடைய கொல்லைப்புறத்துக்கு போனேன். கொல்லைப்புறத்தில் அழகான ஒரு கூழாங்கல் கிடைத்தது. அந்த கூழாங்கல்லாம் உடைச்சேன். செதறி ஒரு வட்ட உருவமாக ஒரு சின்ன கூழாங்கலாக அதுவே மாறியது. நான் இந்த கூழாங்கலை வச்சுவிட்டு கீழே ஒரு பேப்பரில் எழுதினேன், இது நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.